ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்மள பல பேர் நம்மளோட ஹெல்த்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதும் இல்லை, அக்கறை காட்டுறதும் இல்லை. உடம்பு சரியில்லாமல் போய் பெரிய டிசீஸ் ஏதாவது வரும்போது தான் நம்ம ஹெல்த் எப்படி இருக்குன்னு ரிலைஸ் பண்ணுவோம். உங்களோட கெரியர், ஒர்க் லைஃப், ஃபைனான்ஸ், ரிலேஷன்ஷிப் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இதுக்கெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அவசியம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஹெல்த்தை பற்றி பேசும்போது உங்கள் பாடி வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓவர் வெயிட் இல்லாமல் உங்கள் வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஹை பிளட் ப்ரெஷர், ஹை கொலஸ்ட்ரால், ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக் அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் இதெல்லாம் வராமல் தடுக்கலாம். ஸோ கரெக்டான டயட்டை மெயின்டைன் பண்ணுங்கள் அண்ட் வீட்டிலையே கூட வெயிட் மிஷின் வாங்கி வச்சு உங்கள் வெயிட்டை கரெக்டாக மானிட்டர் பண்ணுங்கள். நம்மள நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஒரே பிளேஸில் ரொம்ப நேரம் உட்காருது தான். ஐநோ நம்ம ஒர்க் நேச்சர் அப்படி, பட் அதை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது வெயிட் கெயின், ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான ரீசன்ஸ். ஸோ ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காராம இன் பிட்வீன் பிரேக் எடுத்துக்கோங்க. ஆல்சோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். நிறைய பேர் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணுறதில்ல டே டு டே லைஃப்பில். ஹெல்த்தியான லைஃப்க்கு எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக் எக்ஸசைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக் மார்னிங் வாக்கிங், ஜாகிங், ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டம். பட் ஸ்டார்ட் பண்ணிட்டா கொஞ்ச நாளில் அது உங்கள் ஹேபிட்டாக மாறிடும். ஸோ ஈஸியாக கண்டினியூ பண்ணலாம். ஒன் மோர் டிப் என்னென்னு பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட் ஆர் பார்ட்னர் கூட சேர்ந்து எக்ஸசைஸ் ஆர் ஒர்க் அவுட் பண்ணும்போது இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷியஸான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதும் முக்கியம். போத் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட். அளவாக சாப்பிடணும் அண்ட் ஹெல்த்தியாக சாப்பிடணும். ஆல்சோ அந்தந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை சாப்பிடுங்க. அதிகமாக வெளியே ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்றத கம்மி பண்ணிட்டு ஹெல்த்தியாக சாப்பிட ட்ரை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கிறது அவசியம்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. இது நம்மளோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஃபிசிக்கல் ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மென்டல் ஹெல்த்தும் இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களுடைய ஃப்ரீ டைமில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு லேப்டாப் அண்ட் டிவி பார்த்துட்டு இருக்காமல் நல்ல ஹேபிட்ஸை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்ல புக்ஸை தேடி படிங்க. யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ணுங்கள். கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பெட்ஸ் இருந்தால் அவங்க கூட விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களோட மன அழுத்தத்தை குறைச்சி உங்களை புத்துணர்ச்சியோடு வச்சுக்கும். ஹெல்த்தியான லைஃப்க்கு நல்ல தூக்கம் ரொம்ப அவசியம். டெய்லி 7 to 8 ஹவர்ஸை கட்டாயம் தூங்கணும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் a year ஒரு ஃபுல் பாடி மெடிக்கல் செக்கப் எடுத்துக்கிறது அட்வைசபிள். அதுவும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப் ஸ்டைலும் ஹெல்த்தியாக மாற்றுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.